வணக்கம் என்ஆர்ஐ நட்புகளே. யாரை சமாளிக்கிறது எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலை. காலையிலே ஒரு பேட் நியூஸு. அவளுக்கு திருப்பி இந்த செஸ்ட்டுக்கு கீழேயும் சுமிக்கி இந்த வயிற்றில் அடிப்பட்ட இடமும் வலிக்குதுன்னு சொல்லி எனக்கு காலையிலே ஃபோன் பண்ணிட்டேன். சரி, இங்கே உட்காந்துருக்கும்போது ஃபோன் வந்தால் இது என்ன தப்பா? ஒரு எமர்ஜென்சின்னா அப்புறம் வீடுன்னு இருந்தால் ஒரு ஃபோன் அடிக்கத்தான் செய்வாங்க. அவளும் கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் ஆடலை. ஒரு நாள் 2 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வீட்டுக்கு போனால் கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போடாமல் சும்மா அமைதியாக எல்லாத்தையும் மூடிக்கிட்டு சும்மா இருந்திருந்தால் இப்போ இவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஊர்வாயில் உழுகாதங்கிறே பழையபடி என்ன ஐசி வார்டில் இருந்தான்னு சொன்னீங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் ஏறின பொம்பளை மறுநாளே உட்காந்துக்கிட்டு கண்ணில் அவ்வளோ அடிபட்டிருக்கு, கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் சும்மா இருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி பல பேர் வாயில் விழுந்ததுக்கு இன்னைக்கு காலையிலேயே போன போட்டு என்னால் மூச்சு விட முடியலை, திருப்பி என்னை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரே அழுக சுமி. சரி, நான் அதுக்காக கிளம்ப வேணாமா? ஒரு பதட்டம் இருக்குமா இருக்காதா? சரி ரைட்டுப்பா, நீ பார்த்துக்கப்பா. 2 நாள் இங்கே இருந்துட்டேன். ஏன்னா நான் இன்னும் ஒரு 4 நாள் அங்கே கூட இருந்து பார்க்க வேண்டியவன். சரி 2 நாள். சரி, அவள் வீட்டுக்கு போயிட்டாலே. நேற்று சின்ன மருமக சமையல் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல். மத்தியானம் நைட்டுக்கு ஹோட்டலில் இட்லியை வாங்கி சாப்பிட்டானுங்க. சரி ரைட்டு, இன்றைக்கி போய் பார்ப்போன்னு சொல்லி தான் நான் பிளான் போட்டு நேற்று நைட்டே சொன்னேன். 6 to 7 லைன் முடித்தப்போ உனக்கு நாளைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுப்பா, குழம்புக்கு எதாவது வாங்கிட்டு தர்றேன், கொஞ்சம் நெஞ்செலும்பு வாங்கி சூப் வச்சு சாப்பிடு. அதே மாதிரி இதை இப்படியே விட்டுறாத, ஏன்னா உனக்கு நல்லான மாதிரி தெரியும். ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்காங்கல்ல, கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க, வலி நிவாரணி மருந்து கொடுத்துருப்பாங்க, மாத்திரைகள். அதனால் வலி இல்லாமல் இருந்திருக்கும். பழையபடி அதை கண்டினியூ பண்ணணும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட போய் அது என்னங்க இந்த மாதிரி அங்கே ட்ரீட்மெண்ட்டு நான் பார்த்தேன், வீட்டுக்கு வந்துட்டேன் டிஸ்சார்ஜ் ஆகி, இப்போ எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள அந்த மெடிக்கலில் எழுதி கொடுத்த மருந்து, அங்கே ஓபி டாக்டர் எழுதி கொடுத்த அந்த மாத்திரைகள், இன்ஜெக்ஷன் அதெல்லாம் போய் ரெகுலராக போடணும். ஒரு நாள் நல்லான உன்னை உட்காந்துக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு அவளுகளை வைகிறது, இவளுகளை வைகிறது, உறவுகளை இது பண்ணுறது, என்னென்னமோ இவளை திட்டுறது, என்னையே திட்டுறது, அப்போயே அந்த காதலை விட மாட்டேங்கிறான். சுகைல்னுக்கிட்டே இருந்தால் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பார்க்குறது இந்த அண்ணே. கடைசியில் விசுவாசத்தை காட்டுறது யார்கிட்ட? சுகைல்கிட்ட. அவள் அதை எக்கேடு கட்டு போட்டு நம்மளுக்கு அது தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன், ஊர்வாயில் விழுகாமல் பேசாமல் அமைதியாகிரு. ஒரு 2 நாளைக்கு வீடியோ தான் போடலைன்னா உனக்கு என்ன? இப்போ போட்டு பண்ண ஒரே தள்ளி இப்போ சம்பாரிச்சு அப்படியே திருப்பி போய் வீடு வாசை கட்டி பெரிய கோட்டையில் போய் கொடியை நட போறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவள் நேற்று கூட உட்காந்துக்கிட்டு வீடியோ போட லைவ் ஒன்று தான் போடலை, மற்றபடி கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு வீடியோ போட்டு ஒரே நாளில் அப்படியே பீனிக்ஸ் பறவையா அந்த அம்மா. உடனே அப்படியே எந்திரிச்சிடுறதுக்கு, சாம்பல்லேருந்து மீண்டு வர்றதுக்கு. எப்பயுமே ஒரு அடிபட்டுச்சுன்னா ஒரு அந்த வலி வேதனை ஒரு வாரத்துக்காவது இருக்கும். உட்காந்துக்கிட்டு காலையிலேயே ஒப்பாரி வைக்கிறாள். நான் அவள் ஒப்பாரி வைக்கிறது நான் குத்தம் சொல்லலை. எதாக இருந்தாலும் சில விஷயங்கள் ஒரு புருஷங்க பக்கத்தில் இருக்கணும், ஒரு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையிலங்கிறது யோசிக்கிறது ஒரு பொண்டாட்டியோடைய ஒரு இயல்பு தான். யாராக இருந்தாலும் ஒரு பிடிச்சவங்க இல்லைன்னா மனசுக்கு பிடிச்சவங்க இல்லை குடும்பத்தில் உள்ளவங்க பக்கத்தில் இருக்கணும்னு. ஏன் ஈவெண்ட்டுக்கு போயிடுறேன், பெரியவன் சின்னவன் வீட்டில் இருக்கேன், அவனுக்கு என்ன விவரம் தெரியும்? ஆஸ்பத்திரி கூட்டு போடான்னு நான் சொல்கிறேன். போய் என்னான்னு போய் ட்ரீட்மெண்ட்டு பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை ஒன்று என்னையவாது வர சொல்லியிருக்கணும். சரி நீங்கள் வாங்க, நீங்கள் கூட்டு போங்கன்னா கூட நான் ஒரு மெச்சூர்டான ஆள், நான் போய் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துருப்பேன். அதாவதுங்க, எதையுமே முத்த விட்டு பார்க்கக்கூடாதுங்க. ஒரே வார்த்தை நான் என்ன சொல்கிறேன், அது நல்லா ஆகுதா நல்லா இல்லையாங்கிறது நம்மளுக்கு இன்னும் சரிவர தெரியாது. ஒரு அடிபட்டதுங்கிறது அதில் பார்த்தா வசூல் வேட்டையை போட்டாங்க. இவங்க வாயில் விழுந்து தான் சுமிக்க முடியாமல் போகுது. வசூல் வேட்டையை போட்டானுங்க. இவங்க குடும்பமாக சேர்ந்து நாடகம் போட்டானுங்க. பல பேர்கிட்ட லட்சக்கணக்கில் பிடுங்கிட்டானுங்க. இதெல்லாம் எதுக்குடா உங்களுக்கு? தேவையில்லாத வேலை. எங்கள் குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த காசை வாங்கி தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவளுக்கு எதுவும் சரியாக போதா? இல்லை, அது உதவி செஞ்சவங்கள நான் குறை சொல்லலை. அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு கம்முன்னு இருக்காங்க, பிரச்சனை இல்லாமல். நீங்கள் எதுக்கு போட்டுக்கிட்டு அவங்க செஞ்சாங்களோ இவங்க செஞ்சாங்களோ, மெர்சிமா கொடுத்துச்சோ மரியாமா கொடுத்தாங்களோ, சிங்கப்பூர் முருகேசன் கொடுத்தாரா, வேறு யார் மியா கொடுத்துச்சா? ஏன் உங்களுக்கு இந்த பேச்சு? யாருமே இப்போ நாங்கள் எங்களுடைய சூழ்நிலை, அதாவது நீங்கள் இந்த மக்கள் முன்னால் போய்கிட்டு இவங்க நாடகம் போடுறாங்கன்னு சொல்லியே ஒரு பொய்யை 1000 தடவை சொன்னால் அது உண்மையாயிருமா? அந்த கதையை ஒரே விஷயத்தை அவங்க மண்டைக்குள்ளே நீங்கள் புகுத்தி இன்றைக்கி யாருமே ஹெல்ப் பண்ணலை. சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க, இல்லைன்னு நான் மறுக்கிறதுக்கு இல்லை. அவங்களுக்கெல்லாம் நான் முதல்ல கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். ஆனால் இன்னமும் இப்போ நான் இப்போ ஆஸ்பத்திரி கூட்டு போய் நான் சேர்க்குறேன்னு வைங்களேன், அடுத்து என்ன சொல்லுவானுங்க? இப்போ நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா, அவளை கூட்டு போய் பக்கத்தில் இல்லைன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே கூடல் நகர் ஆஸ்பத்திரிலையோ
இல்லை எனக்கு தோதா இங்கேருந்து சமையல் செஞ்சு கொண்டு போகிற மாதிரியோ, இல்லை சம்மந்தக்காரம்மா வீட்டுக்கு பழங்கானத்தான் அவங்க வீடு, அதுக்கு பக்கத்தில் ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது, அந்த ஆஸ்பத்திரியில் போய் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, உடனே அதுக்கு ஒரு ஃபோனை போட்டு மெயில் போட்டுருவாங்க. அதனால் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் போய் இன்னும் 2 நாளைக்கு போய் உட்கார வச்சு இப்போ நீ பாரு, இப்போ ட்ரிப்ஸை ஏற்றி விட்டு கூட தெளிவாக தரவா. ஏன்னா உடம்புங்கிறது ஒரு வீட்டுக்கு வந்து பெண்கிறவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஆணி வேர் மாதிரி, அவங்க தான் அந்த வீட்டோட தூண். ஒரு தூணே ஆட்டம் கட்டுச்சுன்னா பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக இருக்கணும். பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது பிரயோஜனம் இல்லை, பேஸ்மெண்ட்டை வீக்காக இருந்துச்சுன்னு வைங்களேன் குடும்பமே இதாகி போயிடும். ஒரு படத்தில் கூட இவர் சொல்லுவார் பாருங்கள், ராஜுக்கிறேன், சம்சாரம் போனால் சகலமும் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அதை அந்த கதையை ஆயிடக்கூடாது. எனக்கு நான் எங்கே இருந்தாலும் என் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக என் பொண்டாட்டி இருக்காளேங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவளுக்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இதெல்லாம் போய் நான் கூட இருந்து பார்த்து தான் ஆகணும். ஆனால் என் கூட ஒருத்தி இருக்கா பாருங்க, நான் அங்கே போகணும்னாலே இவளுக்கு வேப்பங்காயா கசக்குது, உடனே வர்றா. இந்த காலையிலேயே அவன் நாடகத்தை போடுறா. நல்லா அப்பனுக்கு போறதா துணிமணி அள்ளிக்கிட்டு போய் 4 நாளைக்கு இந்த வீட்டை போட்டு வரும். நான் பாத்துக்கிறேன். ஏன் அதுக்கு ஏன் நான் துணிமணி அள்ளிக்கிட்டு தான் போகணுமா? நீ தான் என்னமா ஊர் நடிப்பு உலக நடிப்பு போட்டுக்கிட்டு ஊர்வாயில போற எவ்வளவு ஐசியோட இருந்துட்டு மரண உட்காந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுக்கிட்டா கண்ணு நொல்ல கண்ணு ஆகி போய் வீடியோல காமிக்கிற. அதை பார்த்தா பார்க்காதவங்க கூட இப்படி இருக்குது அந்த கண்ணு என்ன இல்லாமன்னு உட்காந்துக்கிட்டு எவனை வென்றவளா இன்னும் வெள்ளல சரியா? அப்பெல்லாம் சொன்னவன் எவனுமே உருப்படதான் சரித்திரமே இல்லை. ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட தான் நான் செத்து போலச்ச வேண்டாம் அவர் மக்கள்கிட்ட புண்ணியத்தை சேர்த்தாரு. இவ பூரா வாயில விழுந்துருக்கா, வாய மூடுமோல. நான் என்ன சொல்றேன், இவளுக்கே இவ்வளவு கடுகடுப்பு வருது. நான் என்ன 4 நாளைக்கு நான் எதுக்கு பை கட்ட தூக்கிட்டு போறேன்? 4 நாளைக்கு வரக்கூடாது. நான் காலைல போறேன்னா நான் ஏதாவது சொன்னேனா? காலைல நீ எங்க சொன்ன என்ன சொன்ன? எப்ப உனக்கு எதுவும் வேணுமா நான் போறேன்னு சொன்னேன், நான் ஏதாவது சொன்னேனா உன்னைய? சரி நான் போயிட்டு வந்துருவேன்ல. நான் கேக்குறது காலைல நீ எது சொன்ன? இப்ப இந்த போன் வரதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? நான் போயிட்டு வரேன்னு சொன்னனா சொல்லலையா? சொன்னா நீ பேசறனா? பேசல, போயிட்டு வான்னு தான் சொன்னேன். இப்ப அவ வேப்பங்காய கசக்கினா அவ நடிப்பு பூனா போட்டுக்கிட்டு இருக்கா. நீ இன்னும் அனுபவிக்க போற. சத்தியமா சொல்றேன். உன்னை நல்ல மாவாட்டி உன்னை நடுத்தரவுல நின்னு உன்னை ஏன்னா காசு கேட்டா நீ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆஸ்பத்திரி செலவுனா இழுத்து விடுவோம் சொல்லி மாமா ஆஸ்பத்திரியில இருக்கா நீ சொல்ற நான் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி அப்படின்னு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறது வீடியோ போடுறது ஊர்வாயில விழுகாம எதுக்கு சுமி என் பேரை கெடுக்கிற? நான் தான் சரி ஒரு 2 நாளைக்காவது நீ ஆஸ்பத்திரி ஏன்டா உன் தாய்மலை இல்லாம போச்சு? நான் கேக்குறேன் உன்னை கேள்வி. அந்த மனுஷன் காலைல நான் கூட ஊர்ல இல்ல ஊருக்கு போயிட்டேன். நெஞ்சு வலி இருந்தா அந்த பொம்பளை மாத்திரை கேட்டுச்சு. ஏன் பெத்த தாய் மேல காட்டல? இன்னைக்கு காசுக்காக எல்லாரும் தான் இருக்காங்க. நான் கூட ஆமா அன்னைக்கு காட்டுற நிலைமையில நீங்க வச்சீங்க. நீ ஒரு பக்கம், அவ ஒரு பக்கம், செட்டப் கிளவி ஒரு பக்கம், எல்லாம் என்னை மன உளைச்சல் கொடுத்து எங்க அம்மாவை பார்க்க விடாம போ விட்டீங்க. என்ன அப்படி இங்க மன உளைச்சல் இல்லாம தான் நீ போறியா? இங்க சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாம சந்தோஷமா போயிட்டு வான்னு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தெளிவாயிட்டேன். இப்படியே மன உளைச்சலை நீ கொடுத்துக்கிட்டே தான் இருப்ப. அங்க போகணும்னாலே உனக்கு எரிச்சல் வரும். அதனாலதான் நான் சரின்னு சொல்லிட்டு நான் போய் இங்க உட்கார்ந்து சுவையில பிச்சைக்கு சொல்லிக்கிட்டு அப்படி கேவலம் கட்டவளுக்கு நீ இந்த துணி இருக்கிற என்ன உடக்க மட்டும் வாழ்ந்தா என்ன வறுத்து வருவ நீயே சொல்லியே அவ மேல கொஞ்சம் நெஞ்ச பாசம் வைக்கிறது கூட கெடுத்து விடுற. யாரு நீ பாசமா? அப்புறம் அவ ஐயோமா போதா அப்படி அம்மாண்டு போறா. அப்புறம் எப்பா இப்படி பண்ணிட்டா இன்னே மாத்திட்டா அதே மாதிரி இங்க வந்து போடவா கூட சொல்லிட்டேன். நான் என்ன சொல்றேன், அவங்க முன்னாடி தான் சொல்றேன். ஒன்னும் நடக்கலடா. காலையில எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்தேன், பேப்பர் படிச்சேன், டீ போடுறதுக்காக போகிறேன். அந்த நேரம் ஃபோன் வருது சுமிக்கிட்ட இருந்து. ஃபோனில் வந்து இவங்க உட்காந்துக்கிட்டு காதை கலட்டி அங்கே ஃபோனில் வைக்கிறான். அப்படியே அவள் அழுகிறது கேட்குது எனக்கு நல்லா, இவளுக்கும் கேட்குது. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப முடியலைங்க, பெயினாக இருக்குது, மூச்சு விட சிரமமாக இருக்குன்னு சொல்லி அழுகிறா. இது இயற்கை தானே. இவன் இதே மாதிரி போய் இவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இவன் மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லி வேற யார் இப்போ சுமி உட்காந்துக்கிட்டு அவன் நாடகத்தை போடுறான், நடிப்பை போடுறான்னு சொல்லி சொன்னால் இவளுக்கு எப்படி கோவம் வரும்? ஒருத்தியோட உண்மையான வழியை புரிஞ்சுக்க. எல்லாருக்கும் வரும்ல. நீ போய் ஆஸ்பத்திரியில போய் படுத்து டிப்ஸ் ஏத்துனப்ப அப்ப மாத்திரம் எல்லாம் அதை போலின்னு சொன்னாங்களா? நீ போனது குடிச்சிட்டு போன, நீ போனது திமிருக்கு போன, கொழுப்படுத்து போன. அப்புறம் என்னைய கூப்பிடாம லைவ்ல இருக்கும்போது தான் மஞ்சுப்புல எனக்கு போன் பண்ணி அக்காவுக்கு சீரியஸா இருக்கு, அக்கா போன் பண்ண எடுங்கன்னு சொல்லி சொல்லலையா? அது சொன்னா என்ன அர்த்தம்? யாரு சொன்னா என்ன? நீ எவ்வளவு ஒரு கேவலமானவன், என்னென்ன பண்ணுவே, எத்தனை எனக்கு தெரியும். இந்த விஷயத்துக்கு நீங்களே பதில சொல்லுங்க. இவ என்னை கூப்பிட்டனா வாய மூடு, என்னை கூப்பிட்டனான்னு சொல்றா இல்ல. நான் லைவ் அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு மஞ்சு புள்ள அங்கிருந்து போனை போட்டு அக்காவுக்கு வந்து இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கான், என்னன்னு பாருங்கன்னு லைவ் அந்த நிமிஷம்
டக்குன்னு கட் பண்ணிட்டு உடனே ஓடுனேனா இல்லையா? யார் துப்பு அப்ப வாங்கிட்டா? இவளுக்கு வந்தா மத்தர ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்பா, அப்புறம் நான் வந்து அவ உனக்கு உண்மையிலேயே ஆக்சிடென்ட் ஆகி சரி. மண்டையில அடிபட்டு இந்த பொட்டி நான் வீங்கி உன்கிட்ட இருக்கு. கேக்குறேன், அப்புறம் உன் கூட இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒண்ணுன்னா நீ தான் வரணும். அப்புறம் பாலா வேணா கூப்பிட்டுருவா, இனிமே நீ வேணா சொல்லு. அப்ப நான் பாலா பாக்குறேன்ல, உனக்கும் நான் தானே பாக்குறேன். சரி. அப்ப வந்து நீ என்னமோ வேகமா இதா சொல்ற, அவன் நடிப்ப போடுற, நான் தான் உண்மையிலேயே போய் ஆஸ்பத்திரியில போய் படுத்தேங்கிற. அந்த பொண்ணே சொல்லவா, நீங்க பண்றது பூரா ஒரு நாளைக்கு மொத்தமா வந்து உண்மையாகி போய் வேற மாதிரி போய் முடிய அப்ப இது போகுது. பொய்யா? இப்ப சரி, அவளுக்கு சரியா? இப்ப அடிபட்டது, கண்ணுல ரத்த கட்டானது, எனக்கு தெரியாது. அதெல்லாம் பொய்யா? ஐசியூ ஒண்ணு அவ அடுத்த நிமிஷமே போய் பார்த்தா வீடியோ போட்டுருக்கா. எவனும் நம்மள ஐசியூல நீ அவ வச்சிருக்க. பண்ண ஒரே தப்பு என்னன்னா, கம்யூனிட்டி போஸ்ட் போட்டது. தேவையில்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டு மக்கள்கிட்டையும் வந்து சந்தேகத்தை கிளப்பிட்டா, இவகிட்டையும் வந்து விருப்பம் சம்பாரிச்சுக்கிட்டா. நல்லவளாக இருந்தால் இவன் என்ன சொல்கிறா, பேசாமல் சும்மா வீட்டில் இருந்திருக்க வேண்டியது தானே, எதுக்கு இவளை யார் வீடியோ போட சொன்னா? சம்பாதிக்கிறேன் நம்மளே ஏதாவது ஒரு அவசரத்துல நானே வீடியோ போட மாட்டேன். வண்டி ஓட்டுற மாதிரி இருந்தாலும் இல்லை எங்கேயா போனாரா சம்பாதிக்கிற நம்மளே சும்மா அமைக்கிட்டு தானே இருக்கான். இவ்வளவு தூரம் அடிபட்டு ஐசியூல சேர்த்துருக்கோம், சீரியஸ் கண்டிஷன்ல எல்லாம் நீ பேசுற. அவன் மறுநாள் எப்ப வந்து ஐசியூல இருந்து மறுநாள் உட்காந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கான். நான் கேட்கிறேன் உன்னைய போட மாட்டேன். அது அவ பண்ண இன்னும் தப்பு. ஒரு ஆளை வச்சு நல்லா கண்டுவா போ. அவன் நடிப்பா போய் நீ நம்பு. எல்லாத்தையுமே நடிப்புனா என்னடா அர்த்தம்? சரி, இவ புருஷனுக்கு ஒன்று ஆகுது, அவன் அங்கே படுத்து கிடக்கிறேன், உன் புருஷன் நடிக்கிறேன், நாடகத்தை போடுறான்னு சொன்னா இவ சும்மா இருப்பாள? போனாதான் நீ அந்த கேள்வியை கேட்கணும். அவனை போட்டுன்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு போய் ஐயோ என் புருஷனுக்கு ஒன்று ஆயிடுச்சேன்னு நான் புடிச்சு போனேன்னா நீ என்னென்ன கேள்வி இருக்கோ அத்தனை கேள்வி நீ கேளு. வாழ்க்கை உனக்கு ஒரு நானே வட்டம், பதில் சொல்றேன். கர்மா வந்து திருப்பி அடிக்கும். கண்டிப்பா. கண்டிப்பா. அங்க பாரு, நீ ஒருத்தவங்கள வந்து ஒரு போராட்டத்தில் இருக்கும்போதோ, முடியாம இருக்கும்போதோ, அடிபட்டு கிடக்கும் போதோ எகத்தாலும் ஏளனம் பண்ணா அதே திருப்பி நம்மளுக்கும் வரும். எது? கண்டிப்பா வரும். நான் யார் வாயிலையும் விழுகல, யார் பாவத்தையும் சம்பாதிக்கல. யார் வாயிலையும் விழுகிற இல்லையா? இப்ப ஏன் வாயிலையும் ஊர் வாயிலையும் நீ நான் விழுகிற. தைரியமானவா. எனக்கு முடியலன்னா நானே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து நானே வைத்தியம் பார்த்துட்டு வர அளவுக்கு எனக்கு எல்லா சமர்த்தியும் இருக்கு. அப்படியா? எவன் துணையும் இல்லாம நான் போவேன். இனிமே அதையும் தாண்டி ஆண்டவே உன்னை முடியாத அளவுக்கு படுக்க போடுவான். நான் ஒண்ணு சொல்லவா, அந்த மாதிரி எகத்தாளமாவோ திமிர்த்தனமாவோ பேசக்கூடாது. எனக்கு முடியலன்னா எங்க அம்மாவை கூட வர வைப்பேன் ஒளிஞ்சி. நான் கும்பிடுற தூண்டில் கருப்பு மேல சத்தியமா உன்னைய மட்டும் நான் கூப்பிடவே மாட்டேன். செத்தா கூட இதுல நடக்காது. அப்படியா? காலையிலேயே நான் சொல்றேன், செத்தா கூப்பிட கூட வேண்டிய நடக்காது. நிலைமை வரும், அதுக்கு சத்தியமா நேரம் காலம் நடக்காது. வரும். அந்த நிலைமை உனக்கு தான் வரும். பாத்திரியா நீ? எனக்கு வராது. எத்தனை நாள் நீ எங்க ஆண்டவே, நான் உனக்கு சொல்லவா, யாரை வந்து இப்படி கேவலமா உதாசீனப்படுத்தி உனக்கு அந்த நிலைமை வரும், உனக்கு இந்த நிலைமை வரும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அதை திருப்பி கொடுப்பான். நல்லவங்களை ஆண்டவை சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். இல்ல இல்ல, இப்பதான் சேனல் போச்சு, அடுத்து ஐசியூல படுத்தாச்சு, அடுத்து இப்ப முடியல. யாருக்கு சோதனை மேல சோதனை வருது? யார் பண்றீங்க, கஷ்டப்படுறீங்க? நாங்க அது ஒருத்தவங்களுடைய புழுப்புளிச்ச வாய். அதனாலதான் என் வாயில விழுந்து எவனாவது வாங்கியிருக்கானா? நான் தான் ஊர் மேல போறேன். ஏதோ நான் உன் கூட இருந்து சம்பாரிச்சு கொடுக்கறனால எனக்கு எஃபெக்ட் ஆகல. நான் என்ன சொல்றேன்? இதே நானும் இதே மாதிரி எங்கிட்டாவது போய் தனியா இருந்துட்டு நீ எனக்கு சாப விட்டா நானும் போய் படுத்திருப்பேன். ஏதோ நான் உன் கூட இருந்து சம்பாரிச்சு கொடுக்கறனால எதுவுமே என்னை அட்டாக் பண்ண மாட்டேங்குது. இதுதான் உண்மை. அதனால நான் நாளைக்கு போறேன். அதனால எதுக்கு நான் நாளைக்கு போயிரு. 4 நாளைக்கு போய் இருந்தாலும் நீ கேள்வி கேட்க முடியுமா? யாரு? நான் போனா உன்னால கேட்க முடியுமா? உண்மையாலுமே சாவுல போய் அமீதுக்கு மயனா இருந்தா அந்த வீட்டுல 4 நாளைக்கு நீ வரக்கூடாது. நான் என்ன பண்றேன் ஏது பண்றேங்கிறத மட்டும் நீ பாரு. உண்மையிலேயே நான் வந்து நீ ஒரு அமிர்தம்மாவுக்கு பிறந்தவளா, கணேச ஆசாரிக்கு பிறந்தவளா இருந்தா எனக்கு 4 நாளைக்கு நீ போன் பண்ண கூடாது. பண்ண மாட்டேன். பண்ணக்கூடாது. பாப்பமா சவால பாப்பமா. சவால காலையில சூட தேடி சத்தியம் பண்ணிட்டு இது பண்ணவா? சூடத்தெல்லாம் நீ நிப்பாட்டு. முதல்ல நீ பேசின பேச்சுக்கு மாத்திரம் நான் சொல்றது சத்தியமா சவாலா சவாலு அதோட நிப்பாட்டு. சத்தியம்லாம் பண்ண வேணாம். சவாலுக்கு வா. 4 நாளைக்கு நான் வரல, இன்னையில இருந்து எண்ணிக்க. நீ யார் மூலியமாவது எனக்கு தூத்து விடக்கூடாது. இதோட நிப்பாட்டணும். பந்தயம் வச்சுக்கிறோமா? டேய் வாங்கடா, பார்த்துக்கிறலாம்டா, விட்றா.